தளபதிக்காக ஒரு 2023ல இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்காக பல வழிகள்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கிட்ட ரீச் பண்ண முடியல. தளபதி வந்து இந்த வர 2026ல சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். ஆனா இந்த 2026ல கண்டிப்பா தளபதி சிஎம் ஆவாங்க. அது யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது. அதனால அவங்க தளபதி வந்து இந்த வர 2026ல சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கன்னா அப்போதைக்கு அவங்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2023ல 29/6/2023ல தளபதிக்கு எஸ்டி கொரியர்ல அனுப்பியிருந்தேன். இது அவங்களுக்கு 30/6/2023ல அவங்க ஆபீஸ்ல வந்து விஜயகுமார்னு சொல்றவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்துல வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க தளபதி இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தளபதி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது வரை வேற எதுக்காகவும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். தளபதிக்காக ஒரு 2023ல இறைவன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்காக பல வழிகள்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கிட்ட ரீச் பண்ண முடியல. எந்த வழியில முயற்சி பண்ணாலும் அவங்க ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்டி கொரியர்ல தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கன்னா அப்போதைக்கு அவங்க வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2023ல 29/6/2023ல தளபதிக்கு எஸ்டி கொரியர்ல அனுப்பியிருந்தேன். இது அவங்களுக்கு 30/6/2023ல அவங்க ஆபீஸ்ல வந்து விஜயகுமார்னு சொல்றவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தளபதியிட்ட கொடுக்கல. தளபதி வந்து இந்த வர 2026ல சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். அதை சொல்லணும் அப்படிங்கறதுனால எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி அவங்க ரீச் பண்ணல. கடைசியில சரி நாமக்கல்ல அவங்க பேசினாங்க தளபதி. நான் கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மேல அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஒருவேளை தளபதிக்கு நம்ம நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்களே. எப்படியாவது தளபதிக்கு இந்த விஷயத்தை போய் சொல்லிடணும் அப்படின்னால எந்த உதவி இல்லாம இந்த இடத்துல தளபதி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்பவும் அவங்க கேட்ல அவங்க அலோவ் பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க அந்த நம்ம லெட்டரையாவது கொண்டு போய் உள்ள கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இவங்க வந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்குறேன். தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு 3 திருத்தலத்துல வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. 1 வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானு, 2 வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில வந்து இந்த எடுத்த காரியம் வெற்றி அடைகிறதுக்காக யாகம் வளர்க்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு தளபதி கிட்ட. அவங்க தளபதி இந்த அரசியல் வாழ்க்கைட்டும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க.